ஹாய்! இதுவும் நெறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ. ஈவினிங் விளாக் போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து ஃப்ரைடே எடுத்த ஈவினிங் விளாக் தான். வியாழக்கிழமையே பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு சும்மா நம்ம வீட்ல எதுவும் பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பூஜை சாமானுக்கெல்லாம் கொஞ்சமா குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா பூவெல்லாம் வச்சுட்டு, சர்க்கரை பொங்கல் தான் இன்றைக்கி பிரசாதமாக படைக்கலான்னு சொல்லி செஞ்சிட்ருந்தேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கள் அம்மம்மா வீட்ல சின்ன வயசா இருக்கும்போது, இந்த மாரி சாமிக்கு செய்கிறாங்க அப்படின்னா, தனி பாத்திரமா இருக்கும். அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு தனி பாத்திரம் வச்சுருப்பாங்க. நார்மலா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்போ பாப்பேன் கேட்பேன் என் சித்தி கிட்டலாம். "ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் அந்த பாத்திரத்தில எடுக்க மாட்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு வாட்டி நான் தண்ணி வந்து அந்த நார்மலா யூஸ் பண்ணுற பாத்திரத்தில கேட்டாங்கன்னு எடுத்து குடுத்துட்டேன். அந்த தண்ணிய அவங்க யூஸ் பண்ணவே இல்ல. ஸோ அப்ப தான் தெரிஞ்சது, ஓ! சாமிக்குன்னா நம்ம தனியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பேசக்கூட மாட்டாங்க சாமிக்கு செய்றாங்க அப்படின்னா. ஸோ அந்த மாரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன வயசுலேருந்தே தோணிட்டு இருந்தது. அந்த மாரி நான் இந்த வாட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சேன். உங்க வீட்ல சாமிக்கு என்னலாம் பிரசாதம் செஞ்சீங்க? உங்க வீட்ல இந்த மாரிலாம் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டது எனக்கு ஒரு மனநிறைவா இருந்தது. இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.